மாதத்தில் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது, ஜூலை மாதத்தில் இருந்து 2 கோடி கழக உறுப்பினர்களை சேர்க்கும் இலக்குடன் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தீவிரப்படுத்துவது, கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை 5 கழக மண்டலங்களால் 120 கழக மாவட்டங்கள் 12,500 கிளை கழகங்களில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடத்துவது. வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்தவும், வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. மேலும் வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. செப்டம்பர் முதல் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி செப்டம்பர் மாதம் முதல் சுற்றுப்பயணத்தை துவங்கவிருக்கிறார் விஜய். ஜூலை 2வது வாரத்திலிருந்து தாவேக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகவின் செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை மக்களை சந்திக்கவும் இருக்கிறார் விஜய். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டத்துல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானங்களை பொறுத்தவரையில சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல்வர் வேட்பாளராக கட்சியுடைய தலைவரை அதிகாரத்திற்கு கொடுத்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இந்த செயற்குழு. அது மட்டுமல்லாமல் கட்சியுடைய கூட்டணி சார்ந்த விஷயங்கள் குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை கட்சியுடைய தலைவருக்கே அளித்தும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை மட்டுமல்லாமல் பூத் லெவல் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துவது, ஜூலை 2வது வாரத்திலிருந்து 2 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை நோக்கி சென்றடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்துவது, ஆகஸ்ட் மாதத்துல கட்சியுடைய 2வது மாநில மாநாட்டை நடத்துவது, செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையில கட்சியுடைய தலைவர் மக்கள் சந்திப்புகள் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்களுக்கு இந்த செயற்குழு என்பது ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிய கூட்டணி குறித்த முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை தலைவருக்கும், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முதல்வர் வேட்பாளராகவே தாவேகா பயணிக்கும் என்ற தீர்மானத்திற்கும் இந்த செயற்குழுல ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து 2 முக்கிய தீர்மானங்கள் இந்த செயற்குழுல நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த செயற்குழு தீர்மானங்களை அக்கட்சியுடைய தலைவர் விஜய் நிகழ்வின் இறுதியில வாசித்திருக்கிறார். 2 முக்கிய தீர்மானங்களை பொறுத்தவரையில, ஒன்று பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், மற்றொன்று பாசிச பிளவுவாத சக்திகளுடன் தாவேகா என்றுமே கூட்டணி வைக்காது என்பதை வலியுறுத்தியும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி தகவல்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவரே தாவேகா கூட்டணி குறித்து கேட்கும் போது நல்லது நடக்கும் என பதில் தெரிவித்திருக்கிறார். அதை மறுக்கும் விதத்துல பாஜகவுடன் கூட்டணி இருக்காது என்பதை தீர்மானமாகவே செயற்குழுல நிறைவேற்ற தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்திருக்கிறது. அந்த 2 தீர்மானங்களையும் இதற்கு பிறகாக இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை தொடர்ந்து இந்த தீர்மானத்தை கட்சியுடைய தலைவர் முன்மொழிய செயற்குழு ஒப்புதல் வழங்க இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்துல தமிழக வெற்றி கழகம் மிக முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 12,500 பஞ்சாயத்துகள்ல கிராமங்கள் தோறும் கூட்டம் நடத்துவது, தமிழகத்தை 5 மண்டலங்களாக பிரித்து மண்டல பொதுக்கூட்டங்களை நடத்துவது, 1000 பொதுக்கூட்டங்களை மாவட்ட அளவில் நடத்துவது என திட்டமிட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டியில நடத்தது போலவே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாட்டை ஆகஸ்ட் மாதத்துல நடத்தவும் தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்து இவை அனைத்தையுமே தீர்மானமாக இந்த செயற்குழு ஒப்புதல் அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக தாவேக தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கட்சியின் செயற்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு வருகின்றன. அந்த வகையில்
தாவேகாவின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.